ஒரு சிறிய கிராமத்தில் பழைய காலடி வீதியில் ஒரு சின்ன டீ கடை இருந்தது. அந்த கடையின் முன் ஒவ்வொரு நாளும் ஒருவன் மௌனமாக நின்றிருப்பான். அவன் வயது சுமார் 45. முகத்தில் வாழ்க்கையின் சோர்வும் கண்களில் ஏதோ ஒரு குறைந்த ஒளியும் தெளிவாக தெரியும். அவன் பெயர் குமார். குமார் தினமும் அந்த கடை முன்பு நின்று யாரையும் கண்டு பேசாமல் இருந்தான். கடையின் உள்ளே கடை உரிமையாளர் முருகன் டீயை கிளறி வைக்கிறான். மக்கள் வந்து டீ வாங்கி போகிறார்கள். ஆனால் குமார் ஒருபோதும் டீ கேட்டவனில்லை. ஒரு நாள் ஒரு சிறிய பையன் குமாரை பார்த்து, "அண்ணா, நீ ஏன் எப்போதும் இங்க நின்றிருக்கிறாய்? டீ வேண்டுமா?" என்று கேட்டான். குமார் மெதுவாக புன்னகைத்தான். ஆனால் சொல்லவில்லை. மருத்துவம் இல்லாமல் தனது மனைவி கடந்த மாதம் இறந்துவிட்டாள். குழந்தைகளை போற்ற வேண்டும் என்பதில் மட்டும் அவன் இருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வு, அந்த நினைவுகள் அவனை கடித்து போகும். ஒரு நாள் காலை குமார் வழியாக சென்று கொண்டிருந்த பையன் கடையின் முன்னிலையில் விழுந்து விட்டான். குமார் தன் சூரிய ஒளியில் மட்டும் இருந்தே கவனமின்றி பையனை பிடித்து காண்டான். அந்த கணத்தில் கடையின் சிறிய கண்ணோட்டத்தில் முருகன் தனது டீ பாத்திரத்தை உடைத்து விட்டான். அந்த சிறிய உதவி குமார் மனதை மாற்றியது. அவன் ஒவ்வொரு நாளும் நின்று இருந்த ஒற்றுமை அந்த கிராம மக்களின் நினைவில் உயிர் பெற்றது. அவன் கண்ணீர் மட்டும் மெல்ல நின்றது. ஆனால் இதயம் புத்துணர்ச்சி கண்டது. மக்கள் குமாரை இன்று அந்த மௌன மனுஷன் என்று நினைக்கும்போது உண்மையில் அவன் ஒரு மிகவும் உணர்வு நிறைந்த மனுஷன் என்பதை யாரும் மறக்க முடியாது.